கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம் அப்படின்னு அந்த ஆடியோ லான்ச்சில் பேசினார். அதனால நாங்கள் தடை பண்ணுறோம், பேனரை கிழிக்கிறோம், போஸ்டரை கிழிக்கிறோம் அப்படின்னு பண்ணாங்க. அவர் ஒரு மன்னிப்பு கேட்கணும்ட்டாங்க. அவர் வந்து மன்னிப்பு கேட்கவில்லை இது வரைக்கும். தமிழிலிருந்து மற்ற மொழிகள் பிறந்தது என்பது மொழியியல் ரீதியாக ஏற்கப்பட்டது அல்ல. அதாவது மொழிகள் எல்லாமே சகோதரிகள் தான். எந்த மொழியும் அம்மா பிள்ளைங்கிறது கிடையாது. இன்னைக்கு அசோகருடைய கல்வெட்டில் கன்னட வார்த்தைகள் இருக்கிறது. பிராமியில் இருக்கிறது மொத்தம் 33 கல்வெட்டு தான் இருக்குது. அந்த மொத்தத்தையும் எடுத்தீங்கன்னா ஒரு A4 ஷீட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எடுத்தால் அவ்வளோதான் இருக்குது. அதில் ஒரு முழுமையான சென்டென்ஸ் கூட கரெக்டாக கிடையாது. ஸோ ஹளே கன்னட மொழியில் 27 ஸ்டான்ஸாக்கு ஒரு தூணில் கல்வெட்டு இருக்குது. கன்னடத்தில் அங்கே தான் இருந்திருக்கு. அங்கே 27 பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. பட் எழுதப்பட்ட மொழி ஹளே கன்னடா. ஆனால் எழுதி உள்ளது சமஸ்கிருதத்தில். அந்த சமஸ்கிருதம் இன்னொன்று, அந்த பானை ஓடுகளில் பல பெயர்கள் இருக்கு. பெரும்பாலும் அதாவது 40லிருந்து 50% பெயர்கள் பிராகிருத மொழியில் இருக்கு, தமிழில் இல்லை. தமிழ் சமஸ்கிருத வார்த்தை கலக்காமல் தனியாக இயங்கும் சக்தி பெற்றது. வேற கன்னடமோ மலையாளமோ அது கிடையாது. கன்னடத்தில் உங்களுக்கு கன்னடம் தமிழ்லேருந்து பிறந்தது அம்மா மகன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு அறிஞரும் ஏற்பதில்லை. என்ன பண்ணுவாங்க, எந்த வார்த்தையை கொடுத்தாலும் அதை 2ஆ 3ஆ உடைச்சே அது தமிழ் தான் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை உடைத்தால் அது தமிழ் ஆகாது. வந்து கமலஹாசன் லெவலில் பேசினால் அது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்றைக்கும் இருக்கிற மொழி தமிழ். ஆனால் அதுதான் எல்லாத்துக்கும் தாய்ன்னு சொன்னால் அவனுக்கு அது உண்மையும் இல்லை, அவன் ஏற்றுக்க முடியாது. வந்து உங்களுடைய பார்வையில் மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமா? லயோலா காலேஜால் உருவாக்கப்பட்டவர் தான் கமலஹாசன். அவருக்கு ஃபினான்ஸ் செய்தது திமுக தான். இந்த கமல்ஹாசனுக்கு 200 கோடி ரூபாய் கேஷை எடுத்துக்கொண்டு டெல்லியில் சோனியா காந்தியின் வலதுகரமான அகமத் பட்டேல் டிவியை உடைச்சாரு, டார்ச் லைட்டை தூக்கி அடித்தார், இதெல்லாம் பண்ணார். இது எல்லாத்த விட அவர் சொன்ன ஒரு கமெண்ட் என்றைக்குமே மறக்காது சார். கருணாநிதியை ஒருவர் அவமானப்படுத்த வேண்டும் என்றால் வேற எதுவும் செய்ய வேண்டாம், முத்துவேலர், கருணாநிதி, ஸ்டாலின் என்று சொன்னால் போதுன்றார். இப்போ அவர்கிட்டயே போய் இவர் சரண்டராக இருக்கார். ஸோ கமலஹாசன் இந்த முறை பயன்படி இப்போ லயோலா காலேஜுடைய அல்டிமேட் பிளான் என்னன்னு சொன்னால் சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு MP சீட், திமுகவை சேர்ந்த 3 சீட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 பேர் அங்கே செலக்ட் பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசனுக்கு எதுக்கு MP சீட் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கட்சியை கொண்டு போய் இங்கே இணைக்கிறாரா, மாநிலமுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியிலும் வந்துட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இது கரெக்டாக சொல்லணும்னா, கமலஹாசன் நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு 2017 வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார். அரசியலுக்கு நான் சூட் ஆக மாட்டேன்னு. ரஜினிகாந்த் வருகிறார் என்று ஒரு அறிவிப்பு வந்தவுடன் லயோலா காலேஜால் உருவாக்கப்பட்டவர் தான் கமலஹாசன். அவருக்கு ஃபினான்ஸ் செய்தது திமுக தான். சரியா? ஸோ ரஜினிகாந்த் வந்தால் அவரை எதிர்த்து ஓட்டை பிரிக்கணும், அவருக்கு அந்த சினிமா மாயினால் விழக்கூடிய ஓட்டுன்னு வச்சாங்க. இதை நான் 2016 எண்டில் ஒரு கனடா சேனல் கொடுத்த யூடியூப் வீடியோ இன்றைக்கும் இருக்குது. அவர் அரசியலில் இருக்க மாட்டார், இருந்தாலும் தொடர மாட்டார், திமுக ஆதரவு நிலைக்கு போவார் அப்படின்னு அத்தனையும் நடந்திருக்கு. சரியா? இப்போ இன்னொன்று 2021 தேர்தல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தேர்தல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் ஒன்று ஞாபகம் இருக்குது சார். அது என்ன, மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று 2016 ஜெயிச்சு தான். அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 5 லட்சம் ஓட்டு தான் 234 தொகுதியில். பல இடங்களில் ஜெல்லீட 20,000 10,000 இருக்கும், 2000க்குள்ளேயும் வரும். மொத்த ஓட்டு பார்த்தா 5 லட்சம் தான். ஆனால் திரு கமலஹாசனுடைய கட்சி ஒரு 25 லட்சம் ஓட்டு வாங்குது. சரியா? சீமான் வாங்குறது, மக்கள் நல கூட்டணி இப்படி பிரிச்சது. இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். மக்கள் நல கூட்டணின்னு இதே வேலையை திமுக காசு கொடுத்து 2021 செய்ய வைத்தது. கமலஹாசன் தலைமையில் ஒரு 2 கட்சி கூட்டணி சேர்ந்தது. கமலஹாசன் நான் 110 சீட்டில் நிற்கிறேன், மீதி சீட்டுகளில் சரத்குமாருக்கு 60, இவருக்கு 60ன்னு கொடுத்தாங்க. யாருக்கு? இன்னொன்று
பாரிவேந்தருடைய கட்சி. பாரிவேந்தர் அன்னைக்கு பச்சைமுத்து இல்லை எஸ்ஆர்எம் என்ன பேர் சொல்கிறீங்க அவர் வந்து அன்னைக்கு உதயசூரியனில் வெற்றி பெற்ற எம்பி. அவர் உதயசூரியனில் வெற்றி பெற்றவர் தன்னுடைய கட்சியை வேற ஒரு இதில் நின்னார்னால் அவரை திமுக நினச்சிருந்தா டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணாமல் அனுப்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுறது? அவங்க ரெண்டு சரத்குமாரும் பச்சைமுத்து 2 பேராலையும் எங்களால் 60 பேர் நிறுத்த முடியலன்னு வேற திருப்பி சீட்டை கொடுத்தாங்க. இந்த கமல்ஹாசனுக்கு 200 கோடி ரூபாய் கேஷை எடுத்துக்கொண்டு டெல்லியில் சோனியா காந்தியின் வலதுகரமான அகமத் பட்டேல் ஒரு நபரிடம் கொடுத்து அனுப்பித்தார் என்று ஒரு மிக முக்கியமான ஊடகவியலாளர் அனுப்பிச்சார். சரியா? இதுதான் அவர் என்ன பண்ணாரு? டிவியை உடைச்சாரு, டார்ச் லைட்டை தூக்கி அடிச்சார், இதெல்லாம் பண்ணார். இது எல்லாத்த விட அவர் சொன்ன ஒரு கமெண்ட் என்றைக்குமே மறக்காது சார். திரு ஸ்டாலின் கருணாநிதியை ஒருவர் அவமானப்படுத்த வேண்டும் என்றால் வேற எதுவும் செய்ய வேண்டாம், முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் போதுன்றார். இப்போ அவர்கிட்டயே போய் இவர் சரண்டராக இருக்கார். ஸோ இன்னைக்கு தேதியில் இன்னைக்கு அரசியல் கட்சி நடத்துவதுங்கிறது எளிது கிடையாது. அவர் திருச்சியில் போட்ட கூட்டத்துக்கு முதல் கூட்டத்துக்கு நல்ல கூட்டமும் வந்தது. ஆனால் அதை நடத்தி அவர் கூட இருந்தவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்த மகேந்திரன்கிறவர் தான் அங்கே கோயம்புத்தூரில் போனார். அவர் அதிமுக சார்பாக கான்ட்ராக்டுகளை எடுத்து ரேஷனுக்கெல்லாம் சப்ளையும் பண்ணி. ஸோ இது எல்லாமே 2 கட்சி இங்கே சின்ன கட்சிகள் எல்லாமே ஓட்டை பிரிக்கிறதுக்காக பயன்படுத்தும். ஸோ கமலஹாசன் இந்த முறை பயன்படுது. இப்போ லயோலா காலேஜுடைய அல்டிமேட் பிளான் என்னன்னு சொன்னால் திமுக உள்ளவரை திமுக, அப்படி இல்லை அவங்களால் எழுந்துக்க முடியாதுன்னா திரு விஜய் என்பது. ஸோ இந்த எலெக்ஷனில் ஓட்டை பிரிப்பதற்கு இடத்தில் விஜய் இருப்பார். என்னை பொறுத்தவரை திருமாவளவன் 2 கம்யூனிஸ்டுகளும் திமுகவினால் கழட்டிவிடப்பட்டு விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, திருமாவளவன் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் என்று சொல்லும் நிலை வரலாம். அதே போல புதுசாக ஒரு கூட்டணி, ஒரு காம்போ உருவாகும் வரலாம். மக்கள் நல கூட்டணி மாதிரி இது மக்கள் ஊழிய கூட்டணின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திருமாவளவன் நான் இந்த 2026 தேர்தல் முழுமையாக நான் தயாராகவில்லை, அதனால் திருமாவளவன் அவர்கள் இந்த முறை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் என சொல்லப்பட்டு அதற்காக ஒரு 500 ஸ்வீட் பாக்ஸுகள் அளவிற்கு திமுகவிடந்து விஜய் கட்சிக்கு போய்விட்டது என்றும் மேலும் தரப்படும் என்றும் சொல்லதாக கூறப்படுகிறது. அதனால தான் இப்போ நான் இந்த பாஜக இருக்கிற கூட்டணிக்கு போகமாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார். பட் இப்போ லேட்டஸ்டாக பல சர்வேக்கள் திமுக சார்பாகவும் எடுக்கப்பட்டிருக்கு, அதிமுக சார்பாகவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. கோலாகல ஸ்ரீனிவாஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க, சாணக்கியா எடுத்திருக்கு. எல்லாமே என்ன சொல்லுதுன்னால் விஜய் 8% 12% வரைக்கும் வாங்கலாம். ஆனால் சாணக்கியா 21% சொல்லியிருக்காரு. இல்லை அது விட்டுருங்க, அவங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் சொல்ல ஆதரவு பர்சன்டேஜ் அவங்க ஃபீல்டுக்கு போய் இதுவாக கணக்கெடுக்கலாம். மொத்தமே 3000 ஓட்டு தான் அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. தட்ஸ் டூ ஸ்மால் சாம்பிள். இன்னொன்று என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இங்கே ரோடுக்கே போங்க, இப்போ மக்களுக்கு நான் சொல்கிறது காமன் மக்களில் போய் கேட்டிங்கன்னா சரி இவரும் வேணாம் அவரும் வேணும்னா விஜய்ன்னு சொல்லுவாங்க. பட் கேண்டிடேட் விஜயுடைய கேண்டிடேட் யாருன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் போடுவாங்களா? ஏன்னா அன்னைக்கு போய் ஓட்டு போட்டால் தான் விஜய்க்கு சிம்பிள் இருக்கா இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு தெரியாது. ஸோ விஜய் நின்றால் ஒரு 10-15 தொகுதியில் அவர் தனிப்பட்டு ஜெயிக்கலாம். பட் யாரோ XYZ போட்டிங்கன்னா ஜெயிப்பாரான்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அந்த ரீச் விஜய் என்ற பெயர் பலருக்கு தெரியும் சார். இன்னைக்கு ஒரு காலத்தில் நான் சொல்லணும்னு சொன்னால் குமுதத்தில் இவங்க சில்க் ஒரு கடி கடிச்சிட்டு வச்சு போன ஆப்பில் ஏலம் விட்டு பெரிய தொகை வந்ததும்பாங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட சினிமா கிரேஸ் இருக்கு. பட் அது இப்போ நம்ம பார்த்தோம்னா கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய படத்துக்கு ஒரு தடை, கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண மட்டும் தடை போடுறாங்க. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம் அப்படின்னு அந்த ஆடியோ லான்ச்சில் பேசினார். அதனால நாங்கள் தடை பண்ணுறோம், பேனரை கிழிக்கிறோம், போஸ்டரை கிழிக்கிறோம் அப்படின்னு பண்ணிட்டாங்க. அவர் ஒரு மன்னிப்பு கேட்கணும்ட்டாங்க. அவரும் மன்னிப்பு கேட்கவில்லை இது வரைக்கும். ஓகே, அதாவது நாயகன் 2 என்ற அந்த படத்தை மணிரத்னம் எடுப்பதற்கு தக் லைஃப் என்ற பெயரில் எடுக்கிறாங்க. அதோடைய பாடல் ரிலீஸ் அது அடுத்த மாதம் படம் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் பேசுகிறப்ப இது கர்நாடகத்தின் முன்னாள் சூப்பர் ஸ்டாருடைய மகன் சிவராஜ்குமாரை வச்சுக்கிட்டு என்னுடைய சகோதரன் அப்படிங்கிற அர்த்தத்தில் குடும்பம்னு சொல்கிறப்ப தமிழிலிருந்து மற்ற மொழிகள் பிறந்தது என்பது மொழியியல் ரீதியாக ஏற்கப்பட்டது அல்ல. அதாவது மொழிகள் எல்லாமே சகோதரிகள் தான். எந்த மொழியும் அம்மா பிள்ளைங்கிறது கிடையாது. ரொம்ப நீங்கள் அம்மான்னு கொண்டு போகணும்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிறது 2 மொழி குடும்பங்கள்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒன்று தென்னிந்திய மொழிகள், அதுக்கு திராவிடம்ங்கிற வார்த்தையை சொல்கிறோம். வட இந்திய மொழிகளை ஆரிய அல்லது இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ், இதற்கு புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் புரோட்டோ டிராவிடியன்னு எடுக்கலாம். அந்த நிலை போமு 1000 கிமு, உங்கள் பழைய கிமு 1000 வாக்கிலேயே பிரிய ஆரம்பித்து தெலுங்கு துளு தமிழ்லாம் அந்த பீரியட் காலகட்டத்தில் உருவாகி
இன்னைக்கு அசோகருடைய கல்வெட்டில் கன்னட வார்த்தைகள் இருக்கிறது. உங்களுக்கு தமிழில் இன்னைக்கு வந்து நம்ம கீழடியில் எடுத்துக்கங்க, எங்கே வேணால் சொல்லுங்கள், இன்னைக்கு வரைக்கும் அதாவது கல்வெட்டு நம்ம தமிழில் இன்னைக்கு நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். இதற்கு முன்பாக அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் ஆகி இன்னைக்கு கம்ப்யூட்டர் வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தது வட்டெழுத்து, அதுக்கு முன்னாடி இருந்தது பிராமி. சரியா? பிராமியில் இருக்கிறது மொத்தம் 33 கல்வெட்டு தான் இருக்குது. அந்த மொத்தத்தையும் எடுத்தீங்கன்னா ஒரு A4 ஷீட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எடுத்தால் அவ்வளோதான் இருக்குது. அதில் ஒரு முழுமையான சென்டென்ஸ் கூட கரெக்டாக கிடையாது. அதாவது போமு 200 முதல் 200 பொது ஆண்டு 500 வரை ரஃப்லி இந்த பீரியடில் இருக்குது. ஆனால் 450 வாக்கில் கர்நாடகாவில் ஷிமோகாவில் ஒரு கல்வெட்டு கன்னடத்தை ஹளே கன்னட மொழி, ஹளேன்னா பழசு, பழைய, நம்ம பால்னா அங்கே பால்னா நம்ம பால்கிறோம், அங்கே ஹாலுங்குவோம். சரியா? ஸோ ஹளே கன்னட மொழியில் 27 ஸ்டான்ஸாக்கு ஒரு தூணில் கல்வெட்டு இருக்குது. அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தமிழகத்துக்கு சிறப்புன்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் பல்லவர்கள் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் நடத்தி இருந்தார்கள். அங்கிருந்த கடம்பராஜா இங்கே வந்து 3ஆம் நூற்றாண்டில் 3ஆம் நூற்றாண்டு இறுதி 4ஆம் நூற்றாண்டில் படித்தான். இங்கே 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி காஞ்சி கடிகையை பற்றி நம்மகிட்ட ஆதாரம் இல்லை, கன்னடத்தில் அங்கே ஆதாரம் இருக்குது. அங்கே 27 பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. பட் எழுதப்பட்ட மொழி ஹளே கன்னடா, ஆனால் எழுதி உள்ளது சமஸ்கிருதத்தில். அந்த சமஸ்கிருதம் முழுமையாக கிராமட்டிக்கலாக இருக்கிறதுன்னு ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உறுதி செஞ்சிருக்கு. ஸோ நம்ம தமிழில் இலக்கியங்கள் நம்மக்கிட்ட சங்க இலக்கியம் இருக்குது. ஆனால் எழுத்து ரீதியில் ஆதாரங்களோடு பார்த்தால் கிட்டத்தட்ட போமு 200லேருந்து நமக்கு கல்வெட்டுகள் கிடைக்கிறது. மீனாட்சிபுரம் கல்வெட்டுங்கிறது தான் முன்னாடி பழசு. இப்போ 2-3 அந்த இது புலிமான் கொம்பையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதுவுமே போமு 250க்கு முன்னாடி போகாது. ஒன்று கீழடி இப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. கீழடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழடியில் என்ன காலம், கீழடி முதல் 2 முறை தோண்டியது மத்திய தொல்லியல் துறை திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா தான் அப்போ சூப்பரிண்டென்ட்டாக இருந்தவர். அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணப்புறம் இன்னும் ஸ்ரீராமன் ஒருத்தர் பண்ணார் 3ஆம் முறை. அதுக்கப்புறமாக தமிழக தொல்லியல் துறை பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 2 முறை தோண்டி எடுத்ததில் கிடைச்ச கல்துண்டுடைய காலம் ரஃப்லி போமு 200 வாக்கு மட்டுமே தான். ஆனால் தமிழ்நாடு அரசு தோண்டிய பிறகாக 3ஆவதுல எதுவுமே கிடைக்கலன்ட்டாங்க. ஏஎஸ்ஐ தோண்டினப்ப இவங்க தோண்டினப்ப 3 கரித்துண்டு கிடைச்சிது. 1 போமு 580, 1 போமு 100, 1 பொது ஆண்டு கிபி 1ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த குழியில் இப்போ நீங்கள் இங்கே தோண்டினா கூட மேலே 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் பழசுன்னு போகும். ஸோ அங்கே கிடைத்தவை ரஃப்லி போமு 300 முதல் பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு வரை உள்ளது இருக்கின்றாங்க. அதை ஒரே ஒரு கரித்துண்டு மாத்திரம் 580. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குழியில் இருக்கிற எல்லாமே போமு 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு பரப்புகிறாங்க. இன்னொன்று, அந்த பானை ஓடுகளில் பல பெயர்கள் இருக்குது. பெரும்பாலும் அதாவது 40லேருந்து 50% பெயர்கள் பிராகிருத மொழியில் இருக்குது, தமிழில் இல்லை. திசன் அப்படிங்கிறத ஆரம்ப கட்டத்தில் சொன்னாங்க. இதுதான் ரொம்ப ஸ்பெஷலான பேர். அந்த தீங்கிறது சமஸ்கிருதம் தமிழ் ரெண்டு, அதாவது பிராகிருதம்னே சொல்லுவோம். சமஸ்கிருதம்னா உடனே இவங்க கோச்சுவாங்க. பிராகிருதம் தமிழ் ரெண்டுக்குமே தீ உண்டு. நடுவில் சா இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிறது சரஸ்வதி சான்னு இருக்குது. அது தமிழுக்கு கிடையாது, பிராகிருதத்தில் தான் இருக்கும். இந்த ஈன்னு ஒரு வார்த்தைக்கு போடுறோம் பாருங்க, ரெட்ட சுழி ஈன்னு நம்ம சொல்லுவோம். கடைசி எழுத்து காங்காச்சானால கடைசி அந்த இன் தமிழுக்கு மட்டுமே உண்டு. இப்போ பிராகிருதமோ பாலியோ சம்ஸ்கிருதம் 3லையுமே கிடையாது. ஸோ இந்த இன்னொன்று இந்த பிராமி கல்வெட்டுகள்னு சொன்னோம் பாருங்க, இவை பிராகிருதமாக படிக்கப்பட்டவையும் இதே பொருளில் சொன்னாங்க. ஏன்னா எழுத்து இப்போ உதாரணமாக என்னுடைய பேர் தேவப்பிரியாங்கிறத நான் தமிழில் எழுதினாலும் இங்கிலீஷில் எழுதினாலும் சம்ஸ்கிருதத்தில் எழுதினாலும் தேவப்பிரியான்னு தான் படிப்போம். தேவ பிரியா ரெண்டுமே சம்ஸ்கிருத வார்த்தைகள், தமிழ்னு சொல்லிக்கலாம். சரியா? ஓகேவா? இப்போ அதே ஜெய லலிதா சமஸ்கிருதம், கருணா நிதி ரெண்டுமே சமஸ்கிருதம், ராம தாஸ் எல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகள். உதய சூரியன், உதய நிதி இவை எல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகள் தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, ஆதி பகவன் ரெண்டுமே சமஸ்கிருதம். உலகு என்பது 2 மொழியுமே எந்துன்னு சொல்லிக்கலாம். பட் லோகம் என்ற சமஸ்கிருதத்துலேருந்து வந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க, உலகிலிருந்து தான் லோகம் வந்ததுன்னு இவங்க சொல்கிறாங்க. 2 சைடும் உண்டு. ஸோ அதாவது தமிழில் 40% வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்குது. சமஸ்கிருதத்தில் 33% வார்த்தைகள் தமிழ்லேருந்து போயிருக்கு. இது 2மே இருக்குது. ஆனால் தமிழ் சமஸ்கிருத வார்த்தை கலக்காமல் தனியாக இயங்கும் சக்தி பெற்றது. வேற கன்னடமோ மலையாளமோ அது கிடையாது. கன்னடத்தில் உங்களுக்கு கன்னடம் தமிழ்லேருந்து பிறந்தது அப்பா அம்மா மகன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு அறிஞரும் ஏற்பதில்லை. ஆனால் தமிழகத்தில் பாசிசம் பாயசம் அது என்ன வேணால் பேர் சொல்கிறதுன்னா சொல்லிக்கங்க. 18ஆம் நூற்றாண்டு இறுதியில் ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு பெரிய கும்பல்,
அது அயோத்திதாசரில் ஆரம்பித்து தேவநேய பாவாணர், அதுக்கப்புறம் மறைமலை அடிகள், இப்படி எல்லாம் போய் தமிழ் தான் உலகத்தின் முதல் பாஷை இப்படியெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, எந்த வார்த்தையை கொடுத்தாலும் அதை 2 3 உடைச்சு அது தமிழ் தான் அப்படிம்பாங்க. உதாரணமாக பெட்ரோத்தல், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலை. நிச்சயதார்த்தத்துக்கு என்ன சொல்கிறோம்? பெட்ரோத்தல்ங்கிறோம். உடனே இது தமிழ் வார்த்தை, எப்படின்னா பெட்ரோர் ஆதல்ங்கிறான். அது எப்படிதான் இங்கிலீஷ்க்கு அப்படி போச்சுன்னா அதெல்லாம் கேட்கக்கூடாதும்பாங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை உடைத்தால் அது தமிழ் ஆகாது. ஸோ இந்த இதை நீங்கள் தேவநேய இப்போ கமல் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கல, எதுவுமே இல்லை. அவர் நேற்றுக்கு ஒரு வார்த்தை செமியாக நேற்றுக்கு இன்டைரக்ட் மன்னிப்பு கேட்டார். இன்டைரக்டாக, அதாவது இதை பற்றி அரசியல்வாதிகள் பேசுவது தவறு. இது அதுக்கு சிவராஜ்குமார் அவர்களும் ஒரு ஆதரவு தான் தெரிவிக்கிறார். கமல் அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு. அதான் அவர் சொன்னது, நானும் நீங்களும் ஒரே கலை குடும்பம் ஒரே இதுங்கிற அர்த்தத்தில் தான் சொல்ல. இல்லை, அவருக்கு இருக்க புரிதல் ஏன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் அந்த அரசியல்வாதிகளுக்கு இல்ல சார்? இன்னைக்கு காவேரி தண்ணி கொடுக்கலன்னு கர்நாடகா, இதே மாதிரி இன்னொரு திரைப்படம் முன்னாடி ஒரு திரைப்படம் போச்சு, அங்க ப்ரொமோஷன் பண்ணும்போது இந்த பிரச்சனை எல்லாம் பண்றாங்க. சித்தார்த்துங்கிற நடிகர் நடிச்ச படம். இப்போ இவர் கமல் அவர்கள் அதான் சார், நான் வரேன் சார். நீங்க காவேரியில தண்ணி தரலன்னு அவன் சொன்னா நீங்க கோச்சிக்கிட்டா ரைட்டு, தப்பு இல்லை. மெட்ராஸுக்கு வேலூர்ல இருந்து பாலாறு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு துரைமுருகன் சொன்னாரா இல்லையா? பிரச்சனை உங்களுக்கு, அவங்களுக்கு பிஸ்னஸ் வேணும். இப்போ இன்னைக்கு எப்போ பாப்புலேஷன் கண்ட்ரை எடுப்பாங்க, எப்போ தொகுதி மறுபங்கீடு நடக்கும்னு தெரியாது. அதை வச்சு ஒரு ட்ராமா போட்டாங்களா? உங்களுடைய வரி பணத்தை வச்சுக்கிட்டு இங்கே எல்லா சீஃப் மினிஸ்டரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டாங்களா? இந்தி ஒழிப்பு மாநாடுன்னு நடத்திக்கிட்டு, இந்தி எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு, சன்ஷைன் பள்ளி முதல் ஜோசப் விஜய் நடத்துகிற விஜய் வித்யாசிரமமாக இருக்கட்டும், திருமாவளவன் வேளச்சேரியில் நடத்துகிற பள்ளியாக இருக்கட்டும், எல்லார் பள்ளியிலும் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் ஏன்னா கேள்வி வந்து இப்ப எல்லாத்துக்கும் ஆளுங்கட்சியை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்க இருக்கக்கூடிய அமைப்பு ஏன் தமிழ் படங்களுக்கு ஒரு போராட்டங்களா வந்துகிட்டு இருக்கு, ஏன் அவங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க? சார் இங்க பிரச்சனை, இப்ப ஒரு விஷயத்த நான் பேசினா தமிழ்ல அந்த சுதந்திரம் இருக்கு, எந்த லாங்குவேஜ் இருந்து படம் வந்தாலும் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ஆதரவு தராங்க, அங்க தரல ஏன்? சார் மார்க்கெட் சைஸு இங்கே கன்னட படம் ஓடி பெரிய கலெக்ஷன் கிடையாது அங்கே. பட் தமிழுக்கு சில மார்க்கெட் இருக்குது, இன்னும் டப் பண்ண. இப்போ இன்றைக்கி வந்து உதாரணமாக சூர்யா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தால் அவர் தன்னுடைய சம்பளத்தை வாங்குறப்ப ஒரு 2 கோடியோ 3 கோடியோ வந்து குறைச்சிக்கிட்டு எனக்கு இது தெலுங்கு ரைட்ஸ் கொடுத்துருன்னு கேட்பாராம். அங்கே 10 கோடிக்கு விற்பாராம். ஸோ அங்கே அவங்களுக்கு டப்பிங் பண்ணி பண்ணால் ஓடிச்சு. அந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து கமலஹாசன் லெவலில் பேசினால் அது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் தமிழ் மூத்த மொழி. அதில் அதாவது இன்றைக்கு உலக மொழிகளிலேயே செம்மொழிகளில் பேசப்படும் மொழி, அதாவது கன்னி தமிழ். இன்னைக்கு 1300 வருஷத்துக்கு எழுதப்பட்ட திருக்குறள் இன்னைக்கு படித்தாலும் நமக்கு புரியுது. அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்திலேயோ உலக மொழியில் கிடையாது. என்றைக்கும் இளமையாக என்றைக்கும் இருக்கிற மொழி தமிழ். ஆனால் அதுதான் எல்லாத்துக்கும் தாய்ன்னு சொன்னால் அவனுக்கு அது உண்மையும் இல்லை, அவன் ஏற்றுக்க முடியாது. இவர் பேசியது சகோதரத்துவம் பேசுவதாக நம்ம கமலஹாசன் பேசினா பாதி நேரம் நமக்கு தமிழில் பேசுகிறாரா இங்கிலீஷில் பேசுகிறாரான்னு புரியாது. இது இங்கிலீஷில் பேசுனதுனால பெருமளவில் எல்லோரும் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஆனால் அவன் ஏற்றுக்கணும்னு எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்கள் குப்பையிற ரோட்டில் இப்போ வந்து உங்களுடைய பார்வையில் மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமா? சார் இது 2 நாள் கண்டென்ட் சார். அதுக்குள்ளே வேற ஒரு விஷயம் வந்தால் தாண்டி போயிடும். இவர் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு ஒரு விளக்கம் கொடுத்துட்டார், அது வந்து போதும். ஆனால் இதுக்கு சீமான் போன்றவர்கள், செபாஸ்டியன் சைமன் போன்றவர்கள் அவருடைய மகனை சீமான் இதுக்கு ஆதரவு கொடுத்து பேசிகிட்டு இருக்கார் சார். அவருடைய மகன்களை அவர் போன 2021 அவர் திருவொத்தியூரில் நின்னப்போ முதல்ல ஒரு அஃபிடவிட் போட்டார். அவருடைய மொத்த வருமானம் எவ்வளோ தெரியுமா? ஆண்டுக்கு 1000 ரூபான்னு அஃபிடவிட் போட்டார். அதுக்கப்புறம் எல்லாரும் கமெண்ட் அடிச்ச உடனே 2,67,000 மாற்றினார். அவருடைய 2 மகன்களையும் இப்போ அமெரிக்கன் இது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா ஸ்கூலில் தமிழே இல்லாத பள்ளியில் சேர்த்திருக்கிறார். ஸோ தமிழை உங்கள் பசங்களுக்கு சொல்லித்தர மாட்டீங்க, நீங்கள் பின்பற்ற மாட்டீங்க. ஆனால் செயற்கையாக என் மொழி மாத்திரம் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னால் இதை அவங்களுக்கு எப்படி உங்களுக்கு இது பெருமையா? தமிழ் நிச்சயமாக மிக உயர்ந்த மொழி, அதற்கு உள்ள அளவு இலக்கண இலக்கியங்கள் எந்த மொழியிலையும் கிடையாது. ஆனால் அதுதான் பிற மொழிக்கு தாய்ங்கிறது உன்னுடைய கருதுகோளாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம். ஆனால் அது மொழியியல் அடிப்படையில் உண்மை இல்லை, அதை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். நேர்காணலுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.